கல்யாணம் நெருங்கிட்டு இருக்குது. இந்த பிரச்சனையோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா, பையன் வந்து நல்ல பையனா இல்லையாங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு. 15 நாளில் நாங்கள் அந்த கேஸை முடிக்கணும். இன்னும் 15 நாளில் திருமணம் நடக்க இருக்குது. ஏன்னா இவங்க இதுக்கும் நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் 3 மாதம் கேப்பு. இவங்க ஆரம்பத்திலேயே நம்மக்கிட்ட வந்திருக்கலாம். இவங்க என்ன நினச்சிருக்காங்க, சும்மா யாராவது நல்ல மாப்பிள்ளை அதனால இந்த மாதிரி பண்ணுவாங்களே, பொறாமையில் குடும்பத்துக்குள்ளேயே கூட பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு இக்னோர் பண்ணிட்டாங்க. பட் நாட்கள் ஆக ஆக இவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் நம்மகிட்ட வந்து கொடுத்தாங்க. ஸோ நம்ம வந்து அந்த லெட்டர்லாம் எடுக்கிறோம். லெட்டர் கவரு சீல் போட்டு வரும் இல்லைங்களா, எந்த இடத்துலேருந்து எங்கே வந்திருக்கு அதை முதல்ல நோட் டவுன் பண்ணுறோம். அப்புறம் வந்து கண்டென்ட் எல்லாம் படிக்கிறோம். கண்டென்ட் படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு பொறி தட்டுச்சு. இந்த கண்டென்ட் இருக்கிறதுலாம் உண்மையிலேயே நடக்கிற மாதிரியே இருக்குதுங்க அந்த வீட்டில். இவங்களை கேட்டால் படிச்சுட்டு அவரை கேட்டால் ஆமாங்க இது நடந்ததுன்னாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு டவுட், இவங்க வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயத்த எப்படி ஒரு லெட்டராக வரும்? மாப்பிள்ளை எப்படி லெட்டர் எழுதுவோம்? அப்போது எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது மாப்பிள்ளை எழுதுகிற மாதிரியே தெரியலையே. ஆனால் மாப்பிள்ளை இருக்க ஏரியாவில் தான் போஸ்டிங் ஆகுது, இங்கே ரிசீவ் ஆகுது.